ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாஸ்தாவுக்கு தண்ணி சுட்டோன்னா 1 கப் பாஸ்தா உள்ளே சேர்த்துருங்க. 10 நிமிஷத்தில் பாஸ்தா நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்ம பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றிடுவோம். ஸ்ட்ரெயினரில் மாற்றியாச்சுல. இப்போ மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஒரு சின்ன சைஸ் கேரட்டும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் கேபேஜ், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா ஒன்று சேர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். நான் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வாட்டர் லைட்டாக பாயிலிங் பாயிண்ட் வரையில் நம்ம வேக வச்சுருந்தோம்ல பாஸ்தா, அதை நம்ம இப்போ உள்ளே சேர்த்துற வேண்டியதான். பாயிலிங் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ அந்த வேக வச்சுருக்க பாஸ்தா உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். எடுத்தால் நம்மளோட பாஸ்தா ரெடி. உங்களுக்கு சீஸ் போட்டு சாப்பிட பிடிக்கும்னா சீஸ் சின்ன க்யூபாக வாங்கி எடுத்து அதுக்கு நல்லா கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணி வச்சுட்டு மேலாக்க தூவிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சீஸ் போட்டுக்க போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.